ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு இருக்கிறதுனால அதோட ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க், இந்த எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக நீங்கள் படித்தாலே போதும், 90+ மார்க் எடுத்துடலாம். பப்ளிக் எக்ஸாம் 2026ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த இயரோட சிலபஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அது மாதிரி வீடியோ போடுறேன். வீடியோ நான் 2 பார்ட்டாக பிடிச்சிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெறும் 40 மார்க்குக்கு மட்டும், பாஸ் ஆகிற மார்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2வது பார்ட்டில் ஃபுல் மார்க் 100 மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வெறும் 40 மார்க் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதான் நீங்கள் படித்தா ஒரு 40 to 50 மார்க்ஸ் தான் எடுக்க முடியும். பார்ட் 2ல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 100 மார்க்ஸ் சென்டமே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் எக்ஸாமில் ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துலாம் இருக்குது. மறக்காமல் இந்த சொல்லிக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் ஈஸியாக போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், இது முடிய போகுது. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எப்படி சென்டம் அடிக்கலாம், அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே நுழையலாம். மறக்காமல் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 10th பப்ளிக் எக்ஸாமில் 2026ஓட 100% கன்ஃபார்ம் கொஷின் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் 5 மார்க் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1, 1.2 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.4ல் செகண்ட் சம்மு, பேஜ் நம்பர் 9, 9வது பேஜ் நம்பர், 10வது பேஜ் நம்பர், 12. எக்ஸாம் 1.5ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து பயிற்சி இதெல்லாம் நான் சொல்கிறது. சாப்டர் 2ல் 5 மார்க் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் அது கூடவே பயிற்சியும் பார்க்கலாம். வாங்க அடுத்து எக்ஸாம்பிள் 2, 1, 1.2, 2.1, 2.3 இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா கூட சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லை நான் அப்படியே குறிச்சோ நீங்கள் படிச்சுக்கலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் கிளியர்னஸாக இல்லைனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றே மட்டும் பண்ணால் போதும், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அதை போய் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு தான் மேக்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நைட்டு மட்டும் நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கிற சம்மெல்லாம் போட்டு பார்த்தாலே போதிக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் சென்டம் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த போல் சயின்ஸ் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் அது பொறுத்து தான் நான் போட முடியும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 500 to 1K வியூஸ் போச்சுன்னா நான் சயின்ஸ், சோசியல் அது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் போட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் இது மட்டும் தான் சொல்லியிருப்பேன். 1 மார்க் நீங்கள் படிக்கிறது பொறுத்து தான். 1 மார்க் எல்லாமே கன்ஃபார்ம் நீங்கள் படித்தாகணும். அது மட்டும் இல்லாமல் கிராஃப், வடிவியல் இதெல்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. கிராஃபு, வடிவெல்லாம் 8 மார்க் வரும் எப்படியும். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் மாடல் கொஸ்டின் பேப்பரும் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷத்தோட மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், எப்படி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. வீட்லேயே நீங்கள் டைம் கீப்பப் பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம் போட்டு பார்த்து டைமை கீப்பப் பண்ணணும். ஏன்னா மேக்ஸ் சம் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நீங்கள் டைம் கீப்பப் பண்ணால் தான் அங்கே போய் நல்லா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இப்போந்தே வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கணக்கு சம் போட்டு பார்த்து கூடிய அளவு சீக்கிரமாகவே எல்லா சம்மும் போட்டு பார்க்க அளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும்போது நல்லா சீக்கிரமாக போட முடியும். 7th சாப்டர், 8th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். இது நீங்கள் நல்லா படித்தா இதில் தான் மோஸ்ட் ஆஃப் தான் நிறைய 5 மார்க்கு, 2 மார்க்கெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 8th சாப்டர் பார்க்கலாம். 8th சாப்டரில் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு பயிற்சி, எடுத்துக்காட்டும் பயிற்சி தான் பார்க்க போகிறோம். அதில் 2 மார்க் பார்க்கலாம் தனியாக, 5 மார்க் 8.2, 8.1, 8.6, 8.7, 8.8 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2 மார்க் 8.1, 8.2, 8.3, 8.4, 8.7 இது மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 8.1, 8.2, 8.3. யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குற 95% பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணுறது, வெறும் 5% பீப்புள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க.
மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள்.